நாம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாமே வந்து நம்ம உடலுக்கு எவ்வளவு தீங்கு விளைவிக்கக்கூடியதா இருக்கு அப்படிங்கிறது கடந்த 4 நாட்களா நான் செய்திகள்ல படிச்ச விஷயங்கள்ல வந்து தெரிஞ்சுட்டு ரொம்பவே எனக்கு அதிர்ச்சியா இருந்தது. அதுதான் நான் இப்போ ஷேர் பண்ணிக்க போறேன். போர்ன்விட்டா நமக்கு தெரியும். குழந்தைங்களுக்கு குடுக்கக்கூடிய ஒரு ட்ரிங்க்கு. இத்தன நாளா அது வந்து ஒரு ஹெல்த் ட்ரிங்க் அப்படின்னு தான் நம்ம நெனச்சுட்டு இருந்தோம். ஆனா, அண்மையில மத்திய அரசு போர்ன்விட்டாவ ஹெல்த் ட்ரிங்க் பட்டியல்ல இருந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது போர்ன்விட்டா வந்து ஒரு பானம். ஆனா, அது வந்து உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு பானம் கிடையாது அப்படின்னு மத்திய அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில தான் இன்னொரு அதிர்ச்சியான செய்தி வந்தது. நெஸ்லே மூலமா வந்து நம்ம குழந்தைங்களுக்கு பால் பவுடர், செரலாக் இதெல்லாம் வந்து குடுக்குறோம். இந்தியால நெறைய வீடுகள்ல நம்ம பார்ப்போம். குழந்தைங்களுக்கு வந்து செரலாக் கலந்து குடுக்குறது. ஆனா, நெஸ்லே நிறுவனம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்தியா மாதிரியான நாடுகள்ல அவங்க விற்பனை செய்யக்கூடிய குழந்தைகளுக்கான பொருட்கள்ல வந்து அளவுக்கு அதிகமா சர்க்கரைய சேர்த்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து வெளியாகியிருக்கு. இது வந்து ரொம்பவே அதிர்ச்சிகரமாவும் இருக்கு. ஏன்னா, அவங்க வந்து ஐரோப்பாலயும், பிரிட்டன்லயும் சேல் பண்ணக்கூடிய நெஸ்லே ப்ராடக்ட்ல வந்து குழந்தைங்களுக்கான இந்த செரலாக் மாதிரியான பவுடர்கள்ல சுகர் சேர்க்கறது கிடையாது. ஆனா, இந்தியா மாதிரியான நாடுகள்ல அவங்க விற்பனை செய்யக்கூடிய பொருட்கள்ல சுகர் சேர்க்குறாங்க. இது வந்து எப்படி ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு பாருங்க. அப்ப வந்து இந்தியால இருக்க குழந்தைங்களோட உயிர் வந்து அவங்களுக்கு அவ்ளோ குறைவா போச்சா? பிரிட்டன், அ ஐரோப்பா ஐரோப்பிய நாடுகள்ல இருக்க குழந்தைங்களோட உயிர் வந்து அவங்களுக்கு அவ்ளோ உயர்வா இருக்கா? அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. ஏன்னாக்க, குழந்தைகளுக்கு வந்து சின்ன வயசுலயே வந்து சர்க்கரை கொடுக்கிறது தவறு. பின்னால இது வந்து அவங்களுக்கு பல்வேறு உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு உலக சுகாதார அமைப்பே வந்து சொல்லியிருக்கு. அதையும் மீறி இவங்க வந்து இந்தியாவுல விற்பனை செய்யக்கூடிய பொருட்கள்ல வந்து சர்க்கரையே பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியானது. அது வந்து ஒரு ஆய்வு மூலமா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. நிச்சயமா இது ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. நீங்க உங்க குழந்தைங்களுக்கு நெஸ்ட்லே இல்ல போர்ன்விட்டாலாம் தர்றீங்கனாக்க, இத்தோட அத நிப்பாட்டிடுங்க. அடுத்ததா, இதுதான் இப்படி அப்படின்னாக்க, இந்தியாவ சேர்ந்த 2 ப்ராடக்ட்ஸ் வந்து அ அ புற்றுநோய் உண்டாக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. எவரெஸ்ட் மசாலா. நம்ப ரொம்ப இந்தியாவுல ரொம்ப பிரபலமான ஒரு மசாலா. இந்த எவரெஸ்ட் நிறுவனத்தோட மீன் கறி மசாலால வந்து எத்திலீன் ஆக்சைடு அப்படிங்கிற ஒரு பூச்சிக்கொல்லி அதிக அளவுல இருக்கு. இது வந்து மனிதர்கள் உண்ணத் தகுந்தது அல்ல அப்படின்னு சொல்லி சிங்கப்பூர் அரசாங்கம் வந்து எவரெஸ்ட் நிறுவனத்தோட மீன் கறி மசாலாவுக்கு தடையே விதிச்சிருக்காங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. நீங்க ஒருவேளை உங்க வீட்ல இத பயன்படுத்துறீங்க அப்படின்னாக்க, அதுல அத வந்து நிறுத்திடுங்க. அடுத்ததா எம்டிஎச் அப்படின்ற அ ஒரு மசாலா பவுடர் கம்பெனி தான் இதுவும். அ எம்டிஎச் நிறுவனத்தோட மசாலா பொருட்கள்லயும் வந்து எத்திலீன் ஆக்சைடு வந்து ரொம்ப அதிக அளவுல இருக்கு. இத வந்து மனுஷங்க அடிக்கடி சாப்பிடுறாங்க அப்படின்றப்போ, அவங்களுக்கு வந்து புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு ஹாங்காங் அரசு வந்து கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. அதனால ஹாங்காங்ல வந்து எம்டிஎச் நிறுவனத்தோட மசாலா பவுடர்களுக்கு வந்து தடை விதிச்சிருக்காங்க. ஸோ இப்ப நான் சொன்னது எல்லாமே நம்ம அன்றாட வாழ்க்கையில தினமும் பயன்படுத்தக்கூடிய பொருட்களா இருக்கு. ஒருவேளை நீங்க இந்த மாதிரியான பொருட்கள்லாம் பயன்படுத்துறீங்க அப்படின்னாக்க, எச்சரிக்கையோட அத வாங்கி பயன்படுத்துங்க.